இவங்க சொன்ன மாதிரி ஸ்ரீமதி பாப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இன்னமும் அந்த கேஸுக்காக போடுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நாங்களாம் சேர்ந்து அந்த கேஸுக்காக போடுறோம், எந்த ஒரு தீர்ப்பும் வரலை. அந்த மாதிரி இருக்கிற மக்கள் நாங்களும் தற்கூரி தான். இவங்க சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியில் 7 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அப்யூஸ் பண்ணிட்டாங்க. 7 வயசு குழந்தைய அப்யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வரல, தற்கூரி தான். சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காம ரேஷன் கார்டில் போய் அங்கே போய் பாருங்கள் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு. அதையும் பார்த்துட்டு மக்கள் நிற்கிறாங்களா, தற்கூரி தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. கடைசியில் இங்கே எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் நான் லைவாக நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போனேன் இன்டர்வியூ எடுக்க. அங்கே போன என்னால் காலை வச்சு நடக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல தான் மக்கள் இருக்காங்க. ஜன்னலை தொண்ட நாத்தம் தாங்க முடியல, கேவலமான வாடை. அதையும் சகித்துக்கிட்டு நமக்கு வாழ்கிறதுக்கு வேறு இடமே இல்லை, வாழ்வாதாரத்துக்கு சரியான வேலையும் கிடையாது, நம்ம தலையெழுத்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் தற்கூரி தான். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா, அதனால தற்கூரி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தாத்தா அவருக்குன்னு ஒரு முதியோர் உள்ள அந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, அவருன்னு இல்லை, அவரை மாதிரி அங்கே ஏகப்பட்ட வயசான முதியோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லாமல், சரியான வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லாமல், ஏதோ ஒரு குகைக்குள்ளே உட்காந்து கிடக்குறாரு. நீங்கள் போய் கிட்ட பார்த்தாச்சுங்களேன், மனுஷன் உள்ளே போக முடியாது, மனுஷன் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டை போய் கூப்பிட்டு வச்சுருக்கேன். அந்த வீட்டில் அந்த தாத்தா இருக்கார், அவர் அது எப்படி உயிர் வாழ்கிறாருன்னு தெரில. அவரும் தற்கூரி தான். பார்க்குற நாங்களும் பார்த்துட்டு நிற்கிறோம்ல, நாங்களும் தற்கூரி தாங்க. அதனால நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறது தப்பே இல்லை, நாங்களே ஒத்துக்கிறோம், தற்கூரி தான். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? அந்த தற்கூரிங்கிற வார்த்தையிலேருந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் விஜய் சார். உண்மையிலே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நான் விஜய் ரசிகர் கிடையாது. எனக்கு விஜய் ரசிகர் நான் எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. விஜய் ரசிகராக இருக்கணுங்கிற தொண்டனாக இருக்கிறதுக்கு அவரோட ரசிகனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் விஜயோட ரசிகர் கிடையாது. ஆனால் டிவிகே தொண்டன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க கூட இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குழந்தைங்களுக்கு, ஏன்னா முன்னாடிலாம் அரசியலுங்கிறத வார்த்தையால் சொல்கிறதுக்கே பயந்த காலம். பொண்ணா ஐயோ அரசியல் சீரியஸ்லியும் அவ்வளோ ரிக்ஷன் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்து ஒரு பொண்ணு போய் நின்னாலும் பிரச்சனை இடத்துல போய் நீ ஏன் நிற்கிற அப்படின்னு கேட்ட காலம்லாம் போய் இன்னைக்கு 10 வயசு குழந்தை அரசியல் பேசுது. நீங்கள் ஏன் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, ஏன் அங்கே ஏன் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதுக்கு விஜய் சாரை ரொம்ப பாராட்டு. ஏன் இதுலேயுமே நிறைய கற்றுக்குறாங்க சார், குழந்தைங்க நிறையா கற்றுக்குறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சார் இப்போ பஞ்சாயத்து. நீ ஏன் கேள்வி கேட்குற, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் நீ கேள்வி கேட்காத பொத்திட்டு வாய மூடிட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் சின்ன வான்லேருந்து பெரிய பாட்டிலேருந்து எல்லாமே தப்புன்னா அந்த இடத்துல நீ பண்ணுறது தப்புயா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தது தான் இங்கே தப்பு. அதுதான் பிரச்சனையே. அதனால தான் இந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம். கரெக்டாக மதிக்கிறான்னு சொல்கிறாங்க. நம்ம காருக்குள்ள உள்ள ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க, ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல? பஸ்ஸில் உள்ள ஃபுட்டேஜ் இன்னைக்கு என்ன நடந்துங்கிறது பஸ்ஸுக்குள்ள விஜய் சாருடைய மூவ்மெண்ட்டை கேட்குறாங்க, ஏன் கொடுக்கல? நீங்கள் சம்பவம் நடந்த அன்றைக்கி ஃபுட்டேஜ் சார் ஆக்சுவலாக அது சிபிஐ கிட்ட அவங்க ஒப்படைக்கிறேன்ட்டு நீங்கள் அதை வச்சு நான் சொல்லிட்டாரு. அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா யார் இவங்க விசாரிக்கிறவங்கள ஆரம்பிச்சு பிரச்சனைக்குரியவர்கள்லேருந்துமே ஆளுங்கட்சி தான் டிவிக்கு ப்ளேம் பண்ணுது. அப்படியே அவங்க கேட்டிருந்தா கொடுத்துருந்தா கூட அவங்க அதை அழைச்சிட்டு இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இதை கேட்டவங்களே கோர்ட்டு தான். கோர்ட்ல தான் கேட்கல, இல்ல கோர்ட்ல தான் உயர்நீதிமன்றம் தான் கோர்ட்ல ஒப்படைக்கலாம். கோர்ட்டோட அவங்க கேட்டப்போ விசாரணை நடந்தப்போ டிவிக்கே அங்கே இல்லை. அவங்க என்னன்னா மதுரையில் நடந்த அதே நேரத்தில் அங்கே சென்னையிலுமே ஒரே நேரத்தில் அங்கே நடந்தது. அதுதான் உச்சநீதிமன்றத்தை கேட்குறப்போ உச்சநீதிமன்றம் அன்னைக்கு தீர்ப்பாளத்தப்போ ஆதரவு என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் மொத்தமாக சிபிஐ விசாரணையில் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோன்ட்டாங்க. இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த விசாரணையில் நான் தான் சொல்கிறேன் சார், விசாரணை நடக்கட்டும், தப்பு டிவிக்கு மேலே வரட்டும், மக்களுக்கு தெரிய போகுது. அப்போ தப்பு ஆளுங்கட்சின்னு வரும்போது இவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்களா? கிடையாது. இது வரைக்கும் எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்தால் இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம்னு சொன்ன இந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. முக்கியமாக திமுக வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்றதுல சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக சீர்கெட்டு போகுன்றது மக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அதிமுக வரக்கூடாதுன்னு நம்பிக்கையோட போட்டதை நானுமே திமுக தான் போட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் திமுக போட்டாங்க. ஆனாலும் போட்டுறாதீங்க, திமுக போட்டால் கட்ட பஞ்சாயத்து அதிகமாகவும், ரவுடிசம் அதிகமாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அது எல்லாமே முன்னாடியே சொல்லியும் இந்த வாட்டி ஒரு வருஷத்தில் ஒரு ஊரில் 60-70 கொலைகள் நடக்குது. அதை தாண்டி போதைக்கு, இப்போ நாங்கள் அன்றைக்கி கண்ணை நகர் போனோம், சின்ன சின்ன பசங்க கொண்டு போதைக்கு அடிமையாகி திருட்டு, அடிதடி, கொலை இது வரைக்கும் போகிறாங்க. அப்போது அது சின்ன பசங்களாக இருக்கிறப்போ அந்த தப்புலேருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரதோட பொறுப்பு அரசாங்கம் தான்.
இப்போ நம்ம என்னன்னா முழுசா எல்லாரோட ஃபோக்கஸும் ஒன்று டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கு, இல்லைன்னா டிவிக்கு எகென்ஸ்டா இருக்கு. இது ரெண்டு மட்டும்தான் இங்கே நிறைய பேசுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியோட தப்புகளோ இல்லை ஆளுங்கட்சி இப்போ நம்ம திமுக பிளேம் பண்ணும்போது நீங்கள் டிவிகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா நம்மள ஆள்ற கவர்மெண்ட் தான் டிஎம்கே. ஸோ ஆப்வியஸ்லி டிஎம்கே தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்போ டிஎம்கே கேள்வி கேட்குறோம்னா அவரோட நல்லதை வந்து எப்படி அந்த டிஎம்கே தான் வேணும்னு தான் நம்ம ஓட்டு போட்டோம். அப்போ டிவிக்கே கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதாவது வரணும் அப்படின்னும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பதவி இருக்கிறப்போ அது ரொம்ப பெரிய எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது. அது அவர் ரசிச்சாங்களோ ஓட்டு போட்ட நாங்களும் ரசித்தோம். அப்போ அந்த ரசிப்பு தன்மை இருந்ததுனால தான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் வரவே மாட்டாரு அப்படின்ற ஒரு ஜாதகத்தில் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த மித்தை உடைச்சப்போ அவருக்கு பெருமையாக இருந்ததோ அதை பார்த்த நம்மளுக்கு பெருமையாக இருந்தது. அப்போ அந்த நம்பிக்கையோடும் பெருமையோடு தான் அவர் வந்தார். அந்த டைமில் அவர் தேர்தலில் அந்த அந்த இதுக்கு பிரச்சாரம் பண்ணுறப்போ சன் டிவியில் வந்து ஒரு பேட்டில் கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்தில் இனிமேல் குடும்பத்துலேருந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி 2020 பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து இப்போ வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கார். ஒரு எம்எல்ஏவாகி அடுத்த டக்குன்னு அதாவது டக்கு இதை உங்கள் குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருதுன்னு கூட வச்சுக்கிட்டோம். இல்லை கருணாநிதிக்கு அப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள், ஃபைன். இப்போ அடுத்து இன்பநிதின் அப்படின்றது இது எனக்கு என்னன்னா, இப்போ அவரோட அமைச்சர்களுமே இப்போ டிஆர் பாலோட பையன் தான் டிஆர்பி ராஜா, அவருக்கு அந்த பதவி இருக்கு. அன்பில் பொய்யாமொழி வந்துட்டு அன்பில் மகேஷ் வந்துட்டு உதயநிதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது அவங்களோட சர்க்கிளில் அமைச்சரவை இருக்கு. இப்போ நம்ம நாளைக்கு தப்பு செய்யறாங்க, இது ஒரு தப்பு, இந்த அரசாங்கம் தப்பு செய்யுதுன்னா கேள்வி கேட்கறது யாரை கேட்கணும்? அரசாங்கத்தை தான் கேட்கணும். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம டிவிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டோம்னா நீ விஜய் போய் கேளு அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கோ. இப்போ நாங்க வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க, ஆளுங்கட்சி கிட்ட தான் நம்மளோட குறைகளை வைக்க முடியும். இப்போ ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் போட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எங்கேயுமே மண்ணெண்ணெய் கிடையாது. ரேஷன் கடை 3 நாளைக்கு வந்துட்டு 2 ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், 2 வெள்ளிக்கிழமை நடக்கும். ஆனா நிறைய நேரங்களில் ரேஷன் கடைகள் திறக்கிறதே கிடையாது. பொதுமக்களுக்கு தேவையான அவங்களுக்கு அவசியமான விஷயங்களே அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இது நேரடியாக நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். மாசத்துல ஒரு தடவை ரேஷன் கடைக்கு போறப்போ ஒரு 4 வாட்டி 5 வாட்டி அளந்தா ரேஷன் கடைக்கு எனக்கு அவைலபிளா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சலுகைன்னு சொல்றதுல எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. இவர் கடைசியா எப்ப பொங்கலுக்கு கொடுத்தாருன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த பொங்கலுக்கு கொடுப்பாரு, ஏன்னா தேர்தல் வந்துருச்சு. மழை காலங்கள்ல தமிழகத்துல வந்துட்டு ரோடுகள் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. சென்னையில, தமிழ்நாட்டு நான் சொல்றேன், சென்னையில மட்டுமே பார்த்துப்போம், தமிழ்நாடு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. பட் சென்னையோட ஒரு ஊரோட தலைநகரம் எவ்வளவு சிறப்பா இருக்கணும். ஆனா இவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மழை பிரச்சனை வந்துருச்சுன்னா அவர் களத்துல இருக்காரு, நாங்க களத்துல அவர் இருக்க சொல்லல, களத்துல அவர் வரவே வேண்டாம், 4000 கோடி நாங்க செலவு பண்ணியிருக்கோம், 100% அதோட வேலை முடிஞ்சிருக்கு, நீங்க வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, நீங்க அதை செயல்படுத்துறதா சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு 2 நாள் பெஞ்ச மழைக்கு ஹைட்டி அப்படின்னு சொல்லப்படுற துறைப்பாக்கத்திலேயே தண்ணி அவ்வளவு போறதுக்கு வழி இல்லாம கம்ப்ளீட்டா அந்த இடம் ஃபுல்லா சரௌண்டிங்கா இருக்கு. இப்போ நம்ம டிவிக்கு சொல்றதுனால நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்கள டிவிக்கு எதிராக இருக்கிறவங்க அடிக்கிறது இந்த அரசியலே பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. நம்ம ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கணும், அது நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டடா இருங்க, ஆனா கேள்வி கேளுங்க. இப்போ டிவிக்கு எல்லாரும் விஜய் செஞ்சது தப்புனா நாங்க விஜய் தேர்தல் திட்டுறோம், அவர் ஏன் இன்னும் வாயத்தொட்டாம பேசாம இருக்காரு, வாயத்தோட நாங்க அடிச்சோம். அவரோட பொதுச் செயலாளர் புசியானதையும் நாங்க கேள்வி கேட்கிறோம், 6 வருஷம் கேள்வி கேட்கிறோம், நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க கேள்வி கேட்கணும்னா எங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இல்ல நீங்களாவது கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கிறவனையும் அந்த கேள்வி உண்மை இல்லைன்றத வந்து பிறலா மாத்துறது, பொய்யா மாத்துறதுல அந்த கேள்வியும் நம்மளுக்கு வந்து பதில் கிடைக்க போறது இல்லை, அதுக்கான பலனும் எங்களுக்கு அடைய போறது இல்லைன்னா எங்களோட கோவத்தை விட்டுரு. நீங்க சராசரியா அடிப்படை வேலையில இருக்கிற பொதுமக்களோட கோவத்துக்கு நீங்க ஆளா இருக்கீங்க. உங்களுக்கு ரியல் கிரவுண்டர் வேணும்னா அடிப்படையா தினக்கூலி பண்ணிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போகணும்னு தோணுதுன்னு கேளுங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போங்க, மூட்டை தூக்குற தொழிலாளிகிட்ட கேளுங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட நேரடியாக நீங்க போய் பாருங்க, கேளுங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதெல்லாம் வேணாம் சார், அவங்களுக்கு மாற்றம் வேணும். அவங்களுக்கு இந்த அரசியல்ல வந்து திராவிடம் என்ன, விஜயோட கொள்கைனா என்ன, ஏடிஎம்கேனா யாரு, பிஜேபியோட கூட்டணி தான் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வேணும்ன்றனாலதான் 2011 மாற்றம் வந்தது, 2021 மாற்றம் வந்தது. அப்போ அந்த 2026 மாற்றம் வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் தேவையில்லை. அன்னைக்கு தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அவங்க கையில மை பூசப்பட்டு அவங்க போய் ஓட்டு குத்துறது டிவிக்கோட சின்னத்துல குத்துனா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் 5 வருஷம் அந்த அதிகாரம் அவங்களுக்கு போயிடும். நான் கேட்கணும், அந்த அதிகாரத்தை மக்களே அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கான அதிகாரம் அந்த ஒரு நாள் தான் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களோட பிரச்சனை நீங்க தீருங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் டிவிக்கு பின்னாடியே நிக்கிறீங்க? அவங்க தப்பு தானே செய்யறாங்க, அவங்க தற்கொலை தானே, அவங்க அரசியல் கட்சிக்கு உகந்தவங்களே கிடையாதுல, விட்டுருங்க.
அவங்க என்ன வேணாலும் மக்கள் கிட்ட பேசிட்டு போட்டோம், மக்கள் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போடுங்க, தைரியமா இருங்க. நீங்க எதுக்கு அவங்க பின்னாடியே தெரியுறீங்க? இப்ப நாங்க பேசுறோம் ஒரு விஷயம் செய்யறோம், பின்னாடி அரசு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆபீஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து இதுவரை வந்து ஸ்டாலின் வந்து ஒரு வார்த்தை கூட விஜயை பத்தி பேசல. ஈவன் வந்து கூட ஆமா சார், அவர் அன்னைக்கு பேசவே இல்லை. அப்படி சொன்னா நீங்க இப்படி பேசுறீங்க? இல்ல சார், அவர் பேசவே இல்லை. ஆனா அவர் சார்ந்த அவரோட யார் சொன்னது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்தது இல்லை. யாருமே வந்து விஜயனாலதான் சொல்லிட்டு எந்த ஒரு அரசியல் தலைவர் சொல்றாங்க. மக்களா சொல்றாங்க, மக்களா இல்ல. சட்டசபையில வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அன்னைக்கு தாமதமானதுனாலதான் அந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து டிஆர்பி ராஜால இருந்து அன்பில் மகேஷ்ல இருந்து எல்லாருமே அன்னைக்கு அவர் லேட்டா வந்ததுதான் காரணம். நாங்க கரண்ட்டை எடுக்கல, கரண்ட்டே கட் ஆகல அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னாங்க. செந்தில் பாலாஜி வந்து என்ன சொன்னாங்க, கரண்ட் வந்து நாங்க எடுத்தோம் பாதுகாப்புக்கு அப்படின்னு மாற்றி சொன்னார். இவங்களோட வார்த்தைகளே மாற்றம் இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, அடிப்படை இப்போ பெண் நிறுவனம் அப்படின்றது வந்துட்டு பெண் கம்பெனி வந்துட்டு டிஎன்பியோட கம்பெனி, ஐ மீன் அவங்களோட கட்சி சார்ந்த கம்பெனி, அவங்களோட விளம்பர கம்பெனி. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது விஜய்க்கு மேல அவங்களோட பேரை கலங்கப்படுத்துறதுக்கான வீடியோக்கு 17 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது ப்ரூஃப் இருக்கு, அதே எடுத்து நேற்று போட்டிருக்காங்க.